தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சனிக்கிழமை ஜெபமாலை தாய் அன்னை மரியாவை பிடிங்க. ஜெபமாலையில் மாதாவோடு சேர்ந்து ஜெபமாலை செபித்து அப்பாவை ஆராதிங்க. காலை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவிருக்கிறேன். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கின்றது ஜெபமாலை படித்துக் கொண்டு தாய் மரியா ஜெபத்தில் ஆண்டவரை நாடுங்க. பிள்ளைகளை ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் அபிஷேகமாக இருப்பார்கள். இறைவார்த்தை தருகிறேன். திருப்பாடல் 91:14, அவன் என்னை பற்றி கொண்டிருப்பதால் நான் அவனை விடுவிப்பேன். தாவீது அரசர் இக்கட்டான சூழ்நிலையில் வருகிற திருப்பாடல்கள் தான் திருப்பாடல்கள் முழுமையுமே. அவர் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பதால் தான் அவர் எந்த சங்கடங்களில், எந்த கஷ்டத்தில், எந்த வருத்தத்தில், வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவர் விடுக்கிறார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு வாழ்க்கையை தருகிறார். ஆண்டவர் பெயரால் அவர் அப்படி வாழ்கிறார். பிரியமான அன்பு பிள்ளைகளை, நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். இல்லைனா வேற ஏதோ நம்மை பற்றி கொண்டு விடும். இன்றைக்கே ஆண்டவரை பிடிச்சிருங்க. இந்த காணொலி பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறார். இன்னைக்கே நீ பற்றிக்கொள், இன்னைக்கே நீ என்னை பிடிச்சிக்கோ. இல்லை என்றால் எது உன்னை பின்தொடர்கிறதோ அது உன்னை கவ்விக்கொள்ளும். அது உன்னை வாழ விடாது. அது உன்னை அழிக்கும். உன் நற்பெயரை உன்னை அது அழிக்கும். எனவே ஆண்டவரை பிடிங்களா. உன்னை நான் பிடிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை பற்றி கொள்ள. அவன் என்னை பற்றி கொண்டிருப்பதால் நான் அவனை விடுவிப்பேன். அவள் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பதால் ஆண்டவர் அவளை விடுவிப்பார். எனவே பிரியமான அன்பு இறை உறவுகளே, என் பெயரை அறிந்திருப்பதால் அவனை உயர்த்துவேன். என் பெயரை அறிந்திருப்பதால் அவளை உயர்த்துவேன். ஆண்டவர் பெயரை அறிந்திருக்கணும். அவர் திருப்பெயரில் நம்ம இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் பெயரில் அந்த நாளை தொடங்கணும் என்பதை குறிக்கிறது. ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளிலும் நீங்க ஜெபத்திலே தாங்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. நீங்க பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இவ்வளவு மோசமான, இவ்வளோ நம்ம யாரை நம்புறதேனே என்று தெரியாமல் இருக்கிற இந்த உலகத்துல நீ வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்துல தான் நீ வாழணும், இந்த உலகத்துல தான் போராடணும், இந்த உலகத்துல தான் நீ ஜெயிக்கணும், இந்த உலகத்துல தான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் அவர் இல்லாமல் எப்படி உன்னால் நிற்க முடியும்? ஏனென்றால் இந்த உலகம் விழுக பார்க்கிறது. இந்த உலகம் உன் அவமானத்திற்காய் காத்திருக்கிறது. இந்த உலகம் நீ பெருமையா இருப்பதை விட எப்பொழுது சிறுமைப்படுத்தப்படுகிறாயோ, எப்பொழுது அவமானப்படுத்தப்படுகிறாயோ அப்பொழுது அதை அறிவிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற உலகம். யார் உலகம்? யாரு? உன் கூட இருக்கிறவங்கள தான் சொல்ற, உன் வீடை சொல்ற, உன் நண்பர்களை சொல்கிற. நீ யாரு நம்பிக்கொண்டு இருக்கிறாயோ அவர்கள் உனக்கு அழிவுக்காய் காத்திருக்கிறார்கள். மறந்து விடாத. அப்போ நீ அவரை அறிந்திருந்தாதான் இறைவார்த்தை, அவன் அல்லது அவள் என் பெயரை அறிந்திருப்பதால் அவனை அல்லது அவளை விடுவிப்பேன். எங்கிருந்து ஆண்டவரை விடுவிப்பீங்க? யாரா? உன் பின்னாடி வருகிற கட்டுகளில் இருந்து, உனக்கு சூழ்ச்சி செய்ய உன் கூட இருக்கிறார்களே அந்த மனிதர்களிடம் இருந்து. எந்த கூட்டத்தை நம்பி அவர்கள் நல்லவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, அது அரசியல் கூட்டமாக இருக்கலாம், ஒரு சமூக கூட்டமாக இருக்கலாம், நம்பி இருக்கிற கூட்டமாக இருக்கலாம், அது எந்த கூட்டமாக இருந்தாலும் உனக்கு எதிராக தான் அவர்கள் மாறுவார்கள். மறவாதே, நான் அதிலிருந்து உன்னை விடுவிப்பேன். இறைவார்த்தை மீண்டும் வாசிக்கிறேன். திருப்பாடல் 91:14, அவன் அல்லது அவள் என்னை பற்றி கொண்டிருப்பதால் நான் அவளை அல்லது அவனை விடுவிப்பேன். என் பெயரை அறிந்திருப்பதால் அவனை அல்லது அவளை, என் பெயரை அறிந்திருப்பதால் அவனை அல்லது அவளை உயர்த்துவேன். ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு வருகிற ஆசீர்வாதம். நன்றி அப்பா, உங்களை பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே ஆராதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்கு நன்றி, வல்லமைக்கு நன்றி. உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து, உங்கள் கஷ்டங்களை எல்லாம் இங்க முன்வைத்து, உங்கள் வேதனைகளை எல்லாம் முன்வைத்து அவரை ஆராதிங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, அவன் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, எங்களை விடுவீங்க, எங்களை வழி நடத்துங்க ராஜா. எனவே பெரியமான இறைப்பிள்ளைகளை, இன்றைக்கு நற்செய்தியில மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 1-12 வரை உள்ள இறைவார்த்தை என்னன்னா, நம்ம ஆண்டவரோடு இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் சிக்கிக்கொள்வோம். நேற்று நற்செய்தியினுடைய தொடர்ச்சியான வருகிற மெசேஜ் தான் இன்றைக்கு நற்செய்தி. அப்படின்னா என்னன்னா, அதை ஒரு எக்ஸாம்பிளோட நற்செய்தி இன்னைக்கு சொல்லுது. நீ ஆண்டவரோடு இல்லைன்னா உனக்கு என்ன நடக்கும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு நற்செய்தியில். ஏரோது அந்திபாஸ், ஏரோது அரசன், அவன் என்ன பண்றான்னா, இந்த குறுநில மன்னன் ஏரோது திருமுழுக்கு யோவான் அவன் வெட்ட செய்தான். திருமுழுக்கு யோவானுடைய தலையை அவன் வெட்ட செய்தான். இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே திருமுழுக்கு யோவான் மாதிரியே ஒருத்தர் வரார்.
எதை பார்த்து திருமுழுக்கு யோவானை பார்த்து பயந்தாரோ அதே காட்டிலுமா அதிகமாக இவர் நிற்கிறார், நன்மை செய்கிறார். இவர் பின்னாடி திருமுழுக்கு யோவான் பின்னாடி போனதை விட இயேசுக்கு பின்னாடி அதிகமாக போறாங்க. அப்ப பயப்படுறார். யாரு? இந்த ஏரோது அந்திபாஸ். இவர் தான் யாருடைய மகன் இவர் என்றால் பெரிய ஏரோது. அவனை இயேசு பிறக்கிற பொழுது ஏரோது யூதர்களின் அரசர் பிறந்து விட்டார் என்று அறிந்து, எனவே குழந்தைகளெல்லாம் வெட்ட சொன்னவன் தான் அந்த ஏரோது. அவருடைய மகன் தான் இந்த ஏரோது. இப்போ வளர்ந்த பிறகு அவருடைய மகன் அரசனாக இருக்கிறார், ஏரோது அந்திபாஸ், குறுநில மன்னன். பயப்படுறார். என்ன பயப்படுறார்னா, இவர் தான் திருமுழுக்கு யோவான் தலையை வெட்ட செய்தவர். ஆனாலுமே அவர் பயப்படுகிறார். இந்த திருமுழுக்கு யோவான் தலையை வெட்ட செய்கிற பொழுது அவருடைய குணநலம் வெளிப்படுகிறது. மனுஷனுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள் வெளிப்படுகிறது. என்னன்னா, இவர் கெட்டவராக இருந்தாலுமே, தவறு செய்தாலுமே, திருமுழுக்கு யோவான் சொன்னது அவருக்கு பிடிக்கவில்லை என்றாலுமே அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தவராக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு பயந்திருந்தார். அவர் பயந்திருந்தார். அவர் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் அவனை வாழ வைக்கும். அந்த பயம் அவனை தவறிலிருந்து அவனை காக்கும். அந்த பயம் நேரிய வழியில் நடக்க செய்யும். ஒரு தவறு செய்யும் போது மனசாட்சி பேசும். அந்த மனசாட்சியின் படி செயல்பட்டவராக இருந்தால், ஆனால் அதே மனுஷனுக்குள்ள ஒரு மிருகத்தன்மையும் இருந்தது. எப்போ அந்த மிருகத்தன்மை மேலே வருதோ அப்பொழுது அது அவனை அழித்து விடும். அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த ஏரோது. ஆனால் அவன் குடிபோதையில் இருக்கிற பொழுது, தீமைக்கு செவி சாய்க்கிறான். நல்ல நிலையில் இல்லை. நீங்க குடிபோதையில் தான் நிறைய தவறு செய்வீங்க. நீங்க ஏதாவது தவறான பழக்கத்துக்கு அடிமையா இருக்கும் பொழுது உங்கள் நற்குலெல்லாம் போயிடும். பாருங்க, அந்த தவறு நேரத்தில் தான் நீங்க நிறைய தப்பு பண்ணுவீங்க. அந்த அடிமையா இருக்கிற நேரத்தில் தான் நிறைய தப்பு பண்ணுவீங்க. தவறுக்கு அடிமையாகாதீங்க. உங்களுக்குள்ள நல்ல குணமும் இருக்கு. ஏன்னா அவர் உங்களை படைச்சிருக்கிறார், அவருடைய சாயல். அப்பா, நான் உங்களை பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரே. அதான் தொடக்க வசனத்தில் சொன்ன, திருப்பாடல் 91:14 சொன்னேன், அவரை நாம் பிடித்தால் அவர் நம்மை விடுவிப்பார். அவர் பெயரை நம்ம அறிந்திருந்தால் அவர் நம்மை விடுவிப்பார். அப்பா, நான் உங்களை பிடிச்சிக்கிறேன், என்னை விடுவிச்சிருங்க. என் வாழ்வில் என்ன தீமையை என்னை கவ்வி கொள்ளக்கூடாது. எப்படியாவது ஏரோது தவறு செய்து அதுக்காக வருந்தி கொண்டே இருந்தாரோ, அப்பா நான் அப்படி இருந்து விடக்கூடாது. அடைய உங்க ஆசீர்வாதத்தில் நிற்கணும், என் குடும்பம் நிற்கணும், என்னை விடுவிச்சிருங்க, என் ஆசீர்வாதங்களை ஒப்பு கொடுங்க. நன்றி அப்பா. இதோ இந்த சனிக்கிழமை ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவர், வழி நடத்துங்கப்பா. வல்லமையில பிள்ளைகள் வாழ்வார்களாக, பிள்ளைகள் அபிஷேகத்தை பெறுவார்களாக, பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை காண்பார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவர், வழி நடத்துங்க. பிள்ளைகள் அனுப்பிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பாதத்தில் வைக்கிறேன். வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீர்களோ அவர்களோடு இந்த ஆராதனையை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜெப தேவைகளை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.